இந்த உலகமே கைவிடலாம், எல்லாரும் கைவிடலாம். ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன், அவரால் கைவிட அவருக்கு தெரியாது. நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தங்களில் உண்மை உள்ளவர். வாக்குத்தத்தங்களை நிறைவேறும் காலம் இது. நல்ல கரங்களை தட்டி அவர் சொன்ன வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கை, புதிய பலத்தை கர்த்தர் தருகிறார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்திய நாம் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்திய நாம் வாழ்நாளெல்லாம் உம்மை பாடுவோமா? நன்றி நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்திய நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்திய நாம் வாழ்நாளெல்லாம் உம்மை சொல்லுவோம். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்திய நாம் நல்ல கரங்களை தட்டி ஸ்கிரீனை பார்த்து இந்த வாயை திறந்து பாட. நன்றி பலிகள் செலுத்திய நாம் வாழ்நாளெல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். என் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை. நான் நடந்து வந்த நீங்க பாடுங்கள். கரடு முரடானவை என்னை தோளில் தூக்கி சுமந்தார். அவர் அன்பை மறப்பேனோ? என்னை தோளில் தூக்கி சுமந்தார். அவர் அன்பை மறப்பேனோ? கரங்களை தட்டி என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். சொல்ல நன்றி. நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்திய நான் வாழ்நாளெல்லாம்
நன்றி பலிகள் செலுத்திய நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நான் கரத்தை பிடித்த நாள் என்னை கைவிடவே, என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. அவரின் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் உயர்த்திடுவேன். அவரின் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் உயர்த்திடுவேன். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். சொல்லுவோம். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். போக்கிலும் எந்த வாரத்திலும் என்ன இயேசுவே பாதுகாப்பு, எந்த போக்கிலும் எந்த வாரத்திலும் என்ன இயேசுவே பாதுகாப்பு. என் கால்கள் சறுக்கிடும் நேரம் அவர் கிருபை தாங்குதே, என் கால்கள் சறுக்கிடும் நேரம் அவர் கிருபை தாங்குமே. என் இயேசு நல்லவர், நல்ல கரங்களை தட்டி என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நன்றி நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்திய நாம் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்திய நாம் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நல்ல கரங்களை தட்டி அந்த பரிசுத்த ஆண்டவருக்கு ஹalleluya ஹalleluya ஹalleluya. நம்முடைய கரத்தை பிடித்த நாள் முதல் அவர் நம்மை கைவிடாமல் நடத்தினார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நம்ம இந்த வருடத்தின் கடைசி நாட்களுக்குள்ளே நாம் இருக்கிறோம். ஆண்டவர் நம்மை ஆச்சரியமாய் நடத்தியிருக்கிறார், இன்னமும் நம்மை நடத்துவார். அல்லேலூயா, குறைவில்லாமல் நடத்துவார். ஆமென். மரண பரியந்தம் அவர் நம்மை கரத்தை பிடித்து அவர் நம்மை நடத்தவர் போதுமானவர். அல்லேலூயா. அந்த அடியை மாத்திரம் 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நீர் நடத்தின விதங்கள் எவ்வளோ ஆச்சரியம்பா. ஆமென். அதை மட்டும் சொல்ல போகிறேன். என் கரத்தை பிடித்த நாள் முதல் நீர் என்னை கைவிடவே இல்லை. அதை உணர்ந்து சொல்லுங்க. ஆமென். நம்மளுடைய பலத்தால் நம்ம கடந்து வரலை. எத்தனையோ பலவீனங்கள், எத்தனையோ சஞ்சலங்கள், எத்தனையோ பாடுகள். ஆனால் அதன் மத்தியிலும் அவரை துதிக்க நமக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறார். ஆமென். நமக்கு பலனை தந்திருக்கிறார். ஆமென் ஆமென். அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது. ஹalleluya 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 ஹalleluya. சோர்ந்து போகும்போதெல்லாம் வார்த்தை அனுப்பினாரே. ஆமென். சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை அனுப்பி நம்மை பலப்படுத்தினாரே. அவர் எவ்வளவு நல்லவர். அவரை போல நல்ல தேவன் இல்லவே இல்லைன்னு சொல்றவங்க 2 கையை உயர்த்தி ஹalleluya. உம்மை போல் வேறு
தெய்வமில்லையே, உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை. ஏசாயா, உம்மை போல் வேறு தெய்வமில்லை. பாத்திர நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே, பாத்திர நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே. சபையார் யாவரும் இணைந்து கையை உயர்த்தி பாத்திர, நீங்க சொல்லுங்க. நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே, பாத்திரர் பாத்திரர் நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே. உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை. உணர்ந்தவர்களாய் உம்மை போல். தேங்க்யூ அப்பா, நீ நடத்தி நம்முடைய விதங்களுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. உம்மை போல் வேறு தெய்வமில்லை. கடைசியாக பாத்திரர் பாத்திரர் நீரே ஜீசஸ், இயேசுவே நீர் பாத்திரரே. சொல்லுவோம் பாத்திரர் பாத்திரர் நீரே நீரே மகதலரமா கஜலரமா நீர் பாத்திரரே. அல்லேலூயா, ஆமென். அவரை போல ஒரு நல்ல தெய்வம் இல்லை. ஆமென். அவர் உங்களை ஆச்சரியமாய் கரம் பிடித்து நடத்துவார். இந்த காலை வேளையில் ஒருவேளை நடத்த யாருமே இல்லைன்னு ஒருவேளை கவலைப்பட்டு இருக்கலாம். என்று சொல்ல நாம் கரத்தை பிடித்து நடத்துவோம். அல்லேலூயா. அது ஒரு பெரிய தைரியம் நமக்கு இந்த காலை வேளையில். ஆமென். அவர் நம்முடைய அநேக நேரத்தில் நாம் அவர் கையை பிடிச்சோன்னா விட்டுறோம், அவர் பிடிச்சாருன்னு சொல்லி. அல்லேலூயா. நம்ம எத்தனை பேர் விரும்புறீங்க அவர் என் கரத்தை பிடிக்கணும்னு ஆசைப்பட்டேன்? ஆமென். நம்ம பிஸ்னஸாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், பிள்ளைனுடைய காரியங்களாக இருக்கட்டும், அவர் நம்ம கையை பிடிப்பார். ஆனால் அதனால் அவருக்கு கையை பிடிச்சா தடை வராதுன்னா இல்லை, வரும், பிரச்சனை வரும். ஆனால் கூடவே கூட்டு போவார், அழகாக கூட்டு போவார். அல்லேலூயா. செங்கடல் பிளக்கும் போது நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் கையை பிடிச்சி கூட்டு போயிருவேன். ஜனங்களும் ஐயோ இதுனாடா அப்படின்னு நினச்சிருப்பான். ஆனால் ஒரு பெரிய தைரியம், என் முன்னாடி யார் போகிறான்ற தைரியம் அவர்களுக்குள்ளே இருந்தது. இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களை தைரியப்படுத்தி உங்களை ஆச்சரியமாய் நடத்துவார். அல்லேலூயா. நல்லா அந்த ஆண்டவரை நாம் சேர்ந்து இன்னொரு பாடலை கூட பாடி அவரை உயர்த்த பெறும். ஆண்டவர் ஆளுகை செய்கிறார், அனைத்து உயிர்களே பாடுங்கள், ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க சொல்லி பாருங்க. Hallelujah. Jesus, hallelujah. நல்ல உற்சாகமா கையை தட்டி ஆண்டவர் ஆளுகை செய்கிறார். ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களே பாருங்கள். ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களே. ராஜாதி ராஜா வாழ்க, கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க, எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க, இனிமேலும் வருபவர் வாழ்க வாழ்க. இந்த பாட்டலுக்கு வந்து நானும் பாடணும், நீங்களும் பாடணும், அப்பதான் நல்லா இருக்கும். அல்லேலூயா. உங்க சத்தம் எப்படி இருக்குன்னு செக் பண்ண போறோம். ஆமென். நீங்க எல்லாம் நல்லா பாடுறீங்க. அல்லேலூயா.
உங்க எல்லாருக்கும் மைக் கொடுக்கணும்னு ஆசை இருக்கு, மைக்கு தான் இல்லை. ஆமென். அப்போ எங்க ஸ்டேஜ்ல ராஜாதி ராஜான்னு பாடும்போது வாழ்க வாழ்க சத்தம் பாட போறீங்க. கர்த்தாதி கர்த்தா பாடும்போது வாழ்க வாழ்க. ஆமென். எப்போதும் இருப்பவர் நீங்க பாடுங்க, நாங்க வாழ்க வாழ்க. இனிமேலும் வருபவர் நீங்க ரெண்டு லைன் நாங்க பாட போறோம், ரெண்டு லைன் நீங்க பாட போறீங்க. நல்ல சத்தமா. ஆமென். நம்ம கரங்களை தட்டி உற்சாக பாடி 1 2 3. ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார் அனைத்து உயிர்களே. நல்ல கை தட்டி. ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார் அனைத்து உயிர்களே பாடுங்கள். ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க இனிமேலும் வருபவர் வாழ்க வாழ்க. ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க வாழ்க. மகிழ்வுடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். மகிழ்வுடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். ஆனந்த சத்தத்தோடு திருமுன் மாறுங்கள். ஆனந்த சத்தத்தோடு திருமுன். ராஜாதி ராஜா ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா எப்போ வாழ்க வாழ்க வாழ்க. ராஜாதி ராஜா ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க. எக்கால தொனி முழங்க இப்போது துதியுங்கள். எக்கால தொனி முழங்க இப்போது துதியுங்கள். வீணையுடன் யாழிசைத்து வேந்தனை துதியுங்கள். வீணையுடன் யாழிசைத்து வேந்தனை. நல்ல கரதடி. ராஜாதி ராஜா ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா. இயேசுவே உயர்த்துவோம். இயேசுவே நீர் வாழ்க, இனிமேல் உம்முடைய நாமம் வாழ்க. ராஜாதி ராஜா உம்முடைய நாமம் வாழ்க. கர்த்தாதி கர்த்தா எப்போதும் இருப்பவர் இனிமேலும் வருபவர் வாழ்க வாழ்க. துதியோடும் புகழ்ச்சியோடும் வாசலில் நுழையுங்கள். துதியோடும் புகழ்ச்சியோடும் வாசலில் நுழையுங்கள். அவர் நாமம் உயர்த்திடுங்கள், ஸ்தோத்திர பலியிடுங்கள். அவர் நாமம் உயர்த்திடுங்கள், ஸ்தோத்திர பலியிடுங்கள். ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க. கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க. எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க வருபவர் வாழ்க வாழ்க. ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா வாழ்க இருப்பவர். Jesus, you deserve all the glory. வருபவர் வாழ்க வாழ்க. ஓசையுள்ள கைத்தாளத்தோடு நேசரை துதியுங்கள். ஓசையுள்ள கைத்தாளத்தோடு நேசரை துதியுங்கள். சுவாசமுள்ள யாவருமே இயேசுவை துதியுங்கள். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. யாவருமே இயேசுவை துதியுங்கள். நம் கர்த்தரோ நல்லவரே, கிருபை உள்ளவரே. நம் கர்த்தரோ நல்லவரே, கிருபை உள்ளவரே. நம்பத்தக்கவர் தலைமுறைக்கும்
என்றென்றும் நம்பத்தக்கவர், நம்பத்தக்கவர், தலைமுறைக்கும் என்றென்றும் நம்பத்தக்கவர். ராஜாதி ராஜா, ராஜாதி ராஜா, வாழ்க வாழ்க கர்த்தாதி கர்த்தா, வாழ்க வாழ்க எப்போதும் இருப்பவர், வாழ்க வாழ்க இனிமேலும் வருபவர், வாழ்க வாழ்க ராஜாதி ராஜா, வாழ்க கர்த்தாதி கர்த்தா, வாழ்க எப்போதும் இருப்பவர், வாழ்க இனிமேலும் வருபவர். நல்ல கரங்களை தட்டி ராஜாதி ராஜாவுக்கு ஆமென். அல்லேலூயா. ஆம். இன்னைக்கு நிறைய தலைவர்களுக்கு வாழ்க வாழ்கன்னு சொல்றோம். அல்லேலூயா. ஆமா. இப்போ ரீசெண்டாக ஒருத்தர் பிரபலமான ஒரு ஆள், எவ்வளோ பெரிய கூட்டம் அவருக்கு பின்னாடி போகுதுன்னு, வாழ்க எங்க தலைவர் வாழ்க, ஓட்டு போடுறானோ இல்லையோ தலைவரை பார்க்க போறோம். அல்லேலூயா. அப்போ உலகத்தின் தலைவர்கள் எல்லாம் ஒரு நாள் அதெல்லாம் மாறிடும், அவருடைய ராஜ்யம் எல்லாம் ஒரு நாள் கலைஞ்சிடும். ஆனால் ஒரு ராஜ்யம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்குமான அசைவில்லாத ராஜ்யத்தை பெற போகிற நாம் எல்லோரும் நல்ல கையை தட்டி பயத்தோடும் பக்தியோடும் ஆமென். அதனாலதான் பாடி இருக்கிறார், துதியோடும் புகழ்ச்சியோடும் வாசலில். பக்கத்துல பார்த்து கேளுங்க, உள்ள நுழையும் போது எப்படி நுழைஞ்சிங்க? அல்லேலூயா. உள்ள நுழையும் போதே ஐயோ இடுப்பு வலிக்குதே, ஐயோ கால் வலிக்குதே, இவங்க வேற சும்மா கையை தட்டுமா பாட்டு பாடுன்னுவாங்க, இதெல்லாம் பண்ணணுமா? இப்போ நம்ம நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். ஆமென். யோவான் 15:16 ஆண்டவர் சொன்னார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அவர் நம்மை தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்தகாரத்தின் ஆச்சரியமான ஒளி நடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி. அல்லேலூயா. ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா இருக்கு, டு பிரிங் பிரைசஸ் டு ஹிஸ் ஹோலி நேம். ஏன் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறாரா? உங்க மூலமா என் மூலமா அவருடைய நாமம் மகிமைப்படும்படி நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஐயா, இதுக்கு நாம தகுதியான ஆளே கிடையாது, தெரியுமா? இதுக்கு நம்ம தகுதியான ஆளே, எலிஜிபிள் கேண்டிடேட் நம்ம கிடையாது. ஏன்னா நம்ம ஒரு காலத்துல ரொம்ப தள்ளப்பட்ட தூரமா இருந்தோம். ஆனா என்னைக்கு இயேசுனுடைய ரத்தம் சிந்தப்பட்டதோ, என்னைக்கு இயேசுன்னு ஒருத்தர் உள்ள வந்தாரோ, இப்போ இயேசு மூலமா பிதாவினிடத்திற்கு போறதுக்கு நமக்கு டைரக்ட் ஆக்சஸ் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அவர் ரத்தத்தினாலே. அல்லேலூயா. ஆமென். அவரை நோக்கி தைரியமா இப்ப அப்பா பிதாவே என்னை கூப்பிடுற தக்கதான புத்திர சுவிகாரத்தை ஆவியை கொடுத்துருக்கிறார். அப்போ இந்த காலவேளையில ஒருவேளை உலகத்தால் அற்பமாய் நீங்கள் எண்ணப்பட்டிருக்கலாம். உலகம் உங்களை ஒன்றுத்துக்கும் லாக்கியில் நீ ஒரு ஃபெயிலியர்னு ஒருவேளை உங்களை தள்ளி இருக்கலாம். வீட்டில் இருக்கிறவங்க ஒருவேளை உங்களை உதாசீனப்படுத்தி இருக்கலாம். ஆனால் இந்த காலவேளையில் ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய நாமத்தை தெரியப்படுத்துவதற்காக, அவருடைய புண்ணியங்களை அறிவிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக ஆசாரிய கூட்டம். நல்ல கையை தட்டி விசுவாசித்தோர் அல்லேலூயா. ஆமென். பக்கத்துல போய் சொல்லுங்க, நீங்க சாதாரணமானவர்கள் அல்ல. நீங்கள் நானும் யாரு? ராஜரீக. அது கொஞ்சம் கம்பீரமா சொல்லுங்களேன். நான் எப்பவுமே சொல்லுவேன், இப்ப இருக்கிற நிலைமையை வச்சு ஆண்டரை எப்பவுமே இடம் போட்டுறாதீங்க. ஆமா, என்னத்த ராஜரீக ஆசாரிய கூட்டம் அப்படின்னா கடைசி வரைக்கும் அப்படிதான் இருக்கும். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ள உங்களுடைய மேன்மை, உங்களுடைய ஹெவன்லி சீட் என்னன்றது ஆண்டவர் புரியணும்னு விரும்புகிறார். நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. பவுல் அதான் சொல்றார், நான் அவருடைய நாமத்தை நான் சுவிசேஷம் பிரசங்கிப்பதற்கு அவர் என்னை நற்கந்தமாக பயன்படுத்துறாருன்றார். பக்கத்தில் பார்த்து இன்னொரு அழகான, நீங்க ஒரு நற்கந்தம் சொல்லுங்க, நீங்க ஒரு சென்ட் பாட்டில். ஐயா அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து நீங்க ஒரு சென்ட் பாட்டில். ஆமா, எப்படி வாசனை வீசுகிற. ஆமா. இன்னொரு இடத்துல சொல்றாரு, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். பாருங்க எவ்வளவு பேர் நம்ம கொடுக்கிறார், நீங்க உலகத்துக்கு உப்பா இருக்கிறீர்கள். துதியோடும் புகழ்ச்சியோடும் அவர் வாசலில் நுழையணும். இந்த பாட்டில் எனக்கு 2 அடிகள் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒன்று, துதியோடும் புகழ்ச்சியோடும் வாசல் நுழையிறது.
ஏன்னா அவர் நாமம் உயர்த்தி ஸ்தோத்திர பலி சொல்லும். ரெண்டாவது ஓசையுள்ள கை தாளத்தோடு. அல்லேலூயா. ஆமாம், இப்போ உங்களுக்கு எல்லாம் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இருக்குது. காலையில் ஃபர்ஸ்ட் சர்வீஸில் ஈபி பிரச்சனை, அதனால் மைக் ஒர்க் ஆகலை, கீபோர்டு ஒர்க் ஆகலை, எதுவும் எல்லாம் கைத்தட்டி தான் பாட்டு பாடணும். அல்லேலூயா. ஆமாம், அப்போ இன்னைக்கு இப்போ வெறும் பேஸ் மட்டும் கொடுங்க. உங்கள் ஓசை உள்ள கை தாளம் எத்தனை ஆண்டர் நமக்கு நல்ல 10 ஸ்ட்ரிங்ஸ் ஆஃப் இதை கொடுத்துருக்குற, நல்ல சத்தம் வர நல்ல ஓசையை கத்தர் கொடுத்துருக்குற. அல்லேலூயா. டாக்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க கை தட்டி பாடினா என்ன நோய் போயுமாப்பா? ஆமாம், ரொம்ப நோயெல்லாம் போயிடும். அல்லேலூயா. ஒருவேளை உங்களுக்கு வியாதி எதனா பிரச்சனை இருந்துச்சுன்னா நல்லா கை தட்டி, ஒருத்தர் பாட்டு போனார், கையை தட்டி பாடு. ஆமாம், இந்த பாட்டு பயங்கர ஃபேமஸ் ஆயிடுச்சு. கை தட்டி பாடு, சக்கரை வியாதி வராது. ஆமேன், வாயை திறந்து பாடு, வாய் வலி வராதுன்னு பாடினார். அல்லேலூயா. நல்லதுதான். ஆமேன், கை தட்டி ஓசை உள்ள கை தாளத்தோடு நீங்க பாட போறீங்க. நல்ல கையை தட்டி பாட போறீங்க. ஆமேன். நேசரை துதியுங்கள், சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. உங்க இரக்கத்தை உருக்கத்தை பார்த்தா அம்மானு சொல்லணும். கருவில் என்ன சுமந்தத பார்த்தா அம்மானு சொல்லணும். தோளில் என்ன சுமந்தத பார்த்தா அப்பானு சொல்லணும். என்ன கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா அம்மானு சொல்லணும். என்ன ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா அப்பானு சொல்லணும். 2 கையை உயர்த்தி உம்மை அப்பானு கூப்பிடா, உம்மை அம்மானு கூப்பிடவா, உம்மை அப்பானு கூப்பிடுவே, உம்மை அம்மானு கூப்பிடுவே, உம்மை அப்பானு கூப்பிடத்தாச அப்பானு சொல்லவா, உம்மை அம்மானு கூப்பிடத்தாச உம்மை அப்பானு சொல்லவா, உம்மை அம்மானு கூப்பிடுவே, உம்மை அப்பானு கூப்பிடுவே, உம்மை அம்மானு கூப்பிடுவே, உம்மை அப்பானு கூப்பிடுவே, உம்மை அப்பானு கூப்பிடத்தாசு சொல்லவா, உம்மை அம்மானு கூப்பிடத்தாசு அம்மானு சொல்லவா. எஸ், ஒருவனை என் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். நீங்கள் எருசலேமில் தேற்றப்படுவீர்கள் என்று அற்புதமான தேவனுடைய வார்த்தைக்காக ஜீவனுள்ள தேவனுடைய சமூகத்தில் வாழ்நாளெல்லாம் அவரை துதிப்பதற்கு 10,000 நாவுகள் இருந்தாலும் போதாது. ஆமென். ஒருவனை அவன் தகப்பன் சுமப்பது போல தோளின் மேல் வைத்து இதுவரைக்கும் சுமந்து கொண்டு வந்ததை கண்டிருக்கிறீர்களே என்று தமது ஜனத்தை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டது போல, கடந்த நாட்களிலே தகப்பனை போல தாயை போல சுமந்து வந்தவர் இனிமேலும் உங்களை தாங்க தப்புவிக்க சுமக்க அவர் ஒருவரே போதுமானவர். அவர் ஒருவரே போதுமானவர். எந்த பயத்திலும், எவ்விதமான பயத்திலும், எவ்விதமான திகைப்பிலும் ஒருவரை நீங்கள் நின்று கொண்டிருக்கலாம். எல்லா பயத்தையும் திகைப்பையும் மாற்றி ஆமென் ஹல்லேலூயா ஒருவனை அவன் தன் தகப்பன் தோளின் மேல் வைத்து சுமப்பது போல இதுவரைக்கும் கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டது போல கர்த்தர் மகிமையான கிருபைகளை இனிமேலும் செய்ய வல்லவராயிருக்கிறார். இந்த ஆண்டினுடைய கடைசியில் வந்து நின்று கொண்டிருக்கிறோம். கர்த்தர் அற்புதமாய் காத்து, அற்புதமாய் சுமந்து, கர்த்தர் அற்புதமாய் தன்னுடைய வலது கரத்தினால் உங்களை ஏந்தி உங்களுடைய எல்லா பயத்தையும் திகைப்பையும் மாற்றி பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்ற வார்த்தையின்படி கர்த்தருடைய அற்புதமான ஆறுதலின் கரம் உங்களை தொடர்ந்து நடத்துவதாக, தொடர்ந்து நடத்துவதாக.
1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திற்கு நேராய் உங்கள் கவனங்களை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 பேதுருவின் புஸ்தகம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து நாம் வாசிக்க போகிறோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்கலாமா? நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியையும் அவருக்கு சொந்தமான ஜனமாய் இருக்கிறீர்கள். But you are a chosen generation, a royal priesthood and a holy nation. எதற்காக அப்படி நம்மளை தெரிஞ்சு கொண்டிருக்கிறாரா? ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா இருக்கு. To bring praise to his name. உங்கள் மூலமாய் அவருடைய நாமம் மகிமைப்படுவதற்காக அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் இது நீங்க விசுவாசிக்கிறீங்க? கிறிஸ்துவுக்குள்ள உங்களுக்கு இருக்கிற இடத்தை இந்த வசனம் குறிப்பிட்டு காட்டுகிறது. ஒருவேளை நாம சொல்லலாம், நான் தகுதியே இல்லை, நான் ஒன்றதுக்கு உதவாதவன். ஆனால் வசனம் சொல்லுது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஜனத்தை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக கூட்டமாக நாம் இருக்கிறோம். சத்தமா அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க சாதாரணமானவங்க இல்லை. நம்ம நினைக்கிறோம் இப்பதான் சும்மா சொல்லிக்கணும், நம்ம நிலைமை நமக்கு தான் தெரியும். வேதம் ஒன்று சொல்லுதுன்னா நம்ம நிலைமை நமக்கு தானே தெரியும் அப்படின்னு ஒருவேளை உங்களுக்குள்ள பிசாசு வார்த்தையை போடுவான்னு சொன்னால், இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களுடைய ஸ்தானத்தை உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ளே உங்கள் ஸ்தானம் எது தெரியுமா? உங்கள் மூலமாக இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம் மகிமைப்படும்படி ஆண்டவர் உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா. A chosen generation, so that you may declare the praises of him who called you out of darkness into the wonderful light. ஏன் ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார்? நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் சொன்ன ஆண்டவர் ஏன் தெரிந்து கொண்டார்னா, நம்பர் 1, நம் மூலமாக இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம் மகிமைப்படும்படிக்கு. ஆமென். To bring praises to his holy name. நம் மூலமாக அவருடைய துதியை சொல்லி வருவதற்காக உங்களையும் என்னையும் அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. பரலோகத்தில் அவரை ஆராதிக்கும்படி, அவரை துதிக்கும்படி கோடான கோடியான தூதர்களை ஆண்டவர் உண்டு பண்ணினாராம். ஆமென். அதில் ஆராதனை செய்வதற்காக ஒரு பெரிய ஒரு வர்ஷிப் டீமே ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அந்த வர்ஷிப் டீமுக்கு ஒரு தலைவனையும் கர்த்தர் வச்சிருந்தார் ஒரு காலத்தில். அல்லேலூயா. அவனுடைய சரீரம், அவனுடைய முழு பீயிங் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸால் படைக்கப்பட்டவன், மிக அழகாக தோற்றமளித்தவன், ஆண்டவருடைய இருதயத்திற்கு மிகவும் நெருக்கமாய் மிக அழகாக படைக்கப்பட்ட ஒரு தேவதூதன், விடிவெள்ளையின் நட்சத்திரம் என்று அழைக்கப்பட்டவன். ஆனால் ஒரு நாள் அவனுடைய இருதயத்தில் பெருமை வந்தபொழுது ஆண்டவர் அவனை தள்ளினார். தள்ளப்பட்ட தூதனாய் கீழே விழுந்தான். அப்புறம் ஒரு நாள் வேடிக்கையாக உட்காந்து நான் அப்படி யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போது ஆண்டருக்கு வர்ஷிப்னா ரொம்ப பிடிக்கும். அல்லேலூயா. நமக்கு எத்தனை பேருக்கு ஆராதனை பிடிக்கும்? ஒரு ஆமேன் சொல்லுங்க பாப்பா. ஆமேன். நமக்கு எல்லாருக்கும் ஆராதனை பிடிக்குது, பாட்டுனா எல்லாருக்கும் பிடிக்குது. இப்போ ஆண்டவருக்கு வர்ஷிப்னா ரொம்ப பிடிக்கும். ஓயாமல் அவரை ஆராதித்து கொண்டிருக்கிற ஏராளமான தூதர் கூட்டத்தை ஆண்டவர் உண்டு பண்ணினார். இப்போ அந்த தூதர் கூட்டத்துக்கு ஒரு பெரிய தலைவன் இப்போ அந்த இடத்துல இல்லை, கீழே விழ தள்ளப்பட்ட தூதன். இப்போ இந்த பொல்லாத பிசாசு ஒரு வேளை கீழே இருந்து இப்படி யோசிச்சிருக்கலாம், உங்களுக்கு வர்ஷிப்னா ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு ஆராதனை ரொம்ப பிடிக்கும், இப்போது அங்கே நின்று வர்ஷிப் நடத்த இப்போ யாரும் இல்லை, இப்போ அந்த இடத்துல வர்ஷிப் நின்று நடத்தி உங்களை உயர்த்தி உங்களை பரிசுத்தர் உங்களை புகழ்வதற்கு யாருமே இல்லையே, இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு ஒரு வேளை பொல்லாத பிசாசு யோசித்திருக்கும் போது மேபி ஆண்டவர் சொல்லியிருப்பார், ஆமென், நீ போனா என்ன, ஒரு கூட்டத்தை எனக்காக நான் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறேன். அதான் வசனம் சொல்லுது, இந்த ஜனத்தை எனக்காக ஏற்படுத்தினேன், அவர்களின் துதியை
அப்போ ஆண்டவர் உங்களை என்னையும் அந்த காலவெளியில் தெரிந்து கொண்டதுக்கு ஒரே ஒரு நோக்கம், நம்ம மூலமாக, நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக, நம்முடைய குடும்பத்தின் மூலமாக, நம்முடைய ஜீவியத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமம் மேன்மை அடையும்படிக்கு, அவருடைய நாமத்தை உயர்த்தும்படிக்கு ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிற ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாக இருக்கிற நல்ல கரங்களை தட்டி, அதனால ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை இந்த ஸ்தானத்தை இழந்து போய், இந்த ஸ்தானத்தை மறந்து போய் ஒருவேளை அந்த காலவெளியில் உட்காந்துருப்போன்னு சொன்னால் ஆண்டவர் ரிமைண்ட் பண்ண விரும்புகிறார், நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, நீங்கள் நான் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன். For I have chosen you. என்ன ரீசன் தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக அவருடைய நாமம் உயர்த்தப்படுவதற்கு. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்திலே, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுலை கர்த்தர் அழைக்கும் போது ஆண்டவர் சொன்ன வார்த்தையை பாருங்க. அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிப்பதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறான். அல்லேலூயா. But the Lord said to him, go the way, for he is a chosen vessel unto me to bear my name before the Gentiles, kings and the children. நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். அதனால்தான் பவுல் தன்னுடைய வாழ்க்கையில அதை விவரித்து 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், 15ஆம் வசனத்தை மாத்திரம் யாராவது ஒருவர் வாசியுங்கள். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14-15. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படுபவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தங்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் பவுல் அழைக்கும் போது பவுலை பார்த்து சொல்றாரு, இவன் நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். இப்போ பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் அது அந்த எதற்காக அழைக்கப்பட்டோம் என்ற நோக்கத்தை அறிந்த போது இந்த கொரிந்தில் ரொம்ப அழகாக விவரித்து சொல்றாரு. கிறிஸ்துவுக்குள் எப்போதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எப்படி நாங்கள் இருக்கிறோம், நாம் இருக்கிறோம்னு சொன்னால் அவர் சொல்கிறாரு, நற்கந்தங்களாக இருக்கிறோமா. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் ஒரு சென்ட் பாட்டில். அல்லேலூயா. குளிக்கிறோமோ இல்லையோ சென்ட் அடிச்சுட்டு வந்துடுறோம். இப்போலாம் நிறைய பர்ஃப்யூம்லாம் வந்துட்டு, இடிபி இடிஏலாம் வந்துட்டு. இப்போ இடிபி அடித்தா என்ன ஆகும்? 14 மணி நேரம் வந்து அது தாக்கு பிடிக்குமா சென்ட்டு? 20 மணி நேரம் தாக்கு பிடிக்குமா சென்ட்? துபாய் ஷேக்கெலாம் அடிக்கிற சென்ட்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 24 ஹவர்ஸ்லாம் அந்த ஸ்மெல் வந்து இந்த ஊத் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இதெல்லாம் தாங்கியிருக்கும். அப்போது அதெல்லாம் வெறும் 24 ஹவர்ஸில் போயிடும். ஆனால் பாருங்கள், நாம் தெரிந்து கொள்ளப்பட்டதுக்கு ஒரு நோக்கம். பவுல் சொல்கிறாரு, நாம் நற்கந்தங்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து இன்னொரு வாட்டி என்கரேஜ் பண்ணிடுங்க, நீங்கள் ஒரு நற்கந்தம், வாசனை வீசுகிற நற்கந்தங்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமாம், நல்ல வாசனை அடிக்குதா? அல்லேலூயா. ஆமாம். இப்போ கிறிஸ்துவுக்குள்ளே உங்கள் ஸ்தானத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்போ இங்கே இருக்கிற உங்கள் எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உங்களுடைய அந்தஸ்தை ஆண்டவர் பார்க்கல, உங்களுடைய பேரை பார்க்கல, உங்களுடைய பேக்ரவுண்டை பார்க்கல. ஆண்டவர் ஒன்று தான் பார்க்குறாரு, என் நாமத்தினாலே நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஃபார் யூ ஆர் அ chosen generation. இங்கே இருக்கிற எல்லாரையும் பார்த்து இந்த காலவேளையில் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் என் நாமத்தினால் தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாக இருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போது நாம் இந்த உலகத்தில் இருப்பதற்கு ஒரு நோக்கம், நமக்காக வாழ்வதற்காக அல்ல, நம்முடைய புகழை சேர்த்து நாம் பிரஸ்தாபப்படுவதற்காக அல்ல, ஒரே ஒரு நோக்கத்திற்காக தான் நாம் வாழ்கிறோம். அதுதான் சங்கீதக்காரன் மிக அழகாக இந்த வசனத்தை எழுதுகிறார். ஆங்கிலத்தில் இது ரொம்ப அழகாக இருக்கு. ஃபார் ஹிஸ் பிளஷர் ஹி கிரியேட்டட் us. அல்லேலூயா. அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி, அவருடைய நாமத்தை உயர்த்தும்படி, அவரை பிரஸ்தாப
பிரஸ்தாபப்படுத்தும்படி அவர் இந்த உலகத்திற்கு அவரை இந்த உலகத்திற்கு அறிவிக்கும்படி இந்த காலை வேளையில ஆண்டவர் சொன்னாரு, நான் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன். ஆமென். இந்த காலவெளியில் மறுபடியும் ஆண்டது உங்களுடைய ஸ்தானத்தை கிறிஸ்துவுக்குள்ள நீங்கள் உணர வேண்டும் என்று ஆண்டவர் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை உங்கள் வீட்டில் இருக்கவங்க உங்களுடைய மதிப்பை குறித்து அறிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஒருவேளை அற்பமாய் எனப்பட்டு தள்ளப்பட்ட ஒரு கல்லாக இருக்கலாம். நான் ஆண்டவர் சொல்கிறார், அவருடைய புண்ணியங்களை அறிவிப்பதற்காக அவர் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. மத்தேயு 5:15 16 சொல்லுகிறது, நாம் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறோம். அல்லேலூயா. நாம் எப்படி இருக்கிறோமா? உலகத்திற்கு வெளிச்சமாக. மத்தேயு 5:15 16 நாம் வாசிப்போமானால், ஆமென், விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது. அல்லேலூயா. இப்போ பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க ஒரு லைட்டுன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க ஒரு தீ பந்தம். 3 காரியத்தை ஆண்டவர் சொல்றார். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அப்புறம் நீங்க ஒரு சென்ட் பாட்டிலு, நீங்க ஒரு வெளிச்சம், அப்புறம் இன்னொன்று சொல்றார், நீங்க உலகத்திற்கு உப்பா இருக்கிறீர்கள்ன்றார். அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கவங்க சொல்றாங்களே, நீ ஒன்றுத்துக்கும் உதவாத, நீ வேஸ்ட்டு சொல்ல மாட்டாங்க. என்ன பண்ணுறது? அப்போ ஆண்டவர் இந்த காலையில் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நான் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன். எப்படிலாம் தெரிந்து கொண்டிருக்கிறாராம்? வெளிச்சமாக, நற்கந்தங்களாக. அல்லேலூயா. இந்த கால வேளையில் அருமையான இயேசு கிறிஸ்து, ஆமென், உங்களுடைய உணர்வுகளை புரிந்து உங்களை ஆச்சரியமாய் நடத்துகிற ஆண்டவர் கிறிஸ்துவுக்குள்ளே உங்களுடைய ஸ்தானத்தை அவர் தெரியப்படுத்த விரும்புகிறார். உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன். ஆமென். நாம் வாழ்கிற இந்த உலகத்தில் அதற்காக தான் நம்மை கர்த்தர் வேறு பிரித்து எடுத்திருக்கிறார். நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். ஆமென். உலகத்திலிருந்து நான் உங்களை பிரித்தெடுத்தேன்னு சொல்கிறார். அப்போ இந்த ஒரு நோக்கத்தை நாம் ஒவ்வொரு நாளும் புரிந்து கிறிஸ்துவுக்குள்ளே நம்முடைய ஸ்தானம் என்ன, நம்முடைய சீட் என்ன அப்படின்னு உணர்ந்து நாம் வாழ வேண்டும். ஆமென். உலகத்தான் போல நீங்களும் நானும் வாழ முடியாது. உலகத்தான் பேசுகிறது போல நம்மளால் பேச முடியாது. ஒரு காலத்தில் அப்படி இருந்தோம். அல்லேலூயா. முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் இப்பொழுது கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருந்து அப்படின்னு 1 பேதுரு எழுதுகிறார். கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்க எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராக இருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. ஆமென். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராக இருங்கள். அப்போ நீங்களும் நானும் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் என்ற சிந்தை உடையவர்களாய் வாழ வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். அல்லேலூயா. இது ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் இந்த சிந்தை இருக்கணும், ஏதோ ஒரு வெள்ளிக்கிழமை மாத்திரம் சிந்தை இருக்கணும், ஏதோ வாரத்திற்கு ஒரு முறை மாத்திரம் இருக்கணும். இல்லை, நம் வாழ்நாள் முழுவதும் ஆமென் இந்த சிந்தை உடையவர்களாய் இந்த உலகத்திலே நாம் ஜீவனம் பண்ண வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. நம்பர் 1, உங்கள் மூலமாக அவருடைய மகிமையான நாமம் மகிமைப்படுவதற்காக உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். அது எந்த இடத்துல நீங்கள் இருந்தாலும், ஒருவேளை உங்கள் ஒர்க் பிளேஸில், உங்கள் ஸ்கூலில், உங்கள் காலேஜில், ஆமென், எல்லா இடங்களிலும் நீங்கள் கர்த்தரை துதிக்கும் பொழுது நீங்கள் கர்த்தரை உயர்த்துவதற்காகவே அவர் உங்களை அங்கே அவர் நாட்டியிருக்கிறார். அல்லேலூயா. to bring praises to his name. ஆமென். அதே தான் நாம் வாசித்தோம். அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக ஆசாரிய கூட்டமாக இருக்கிறோம். ஆமென். அப்போ இந்த சிந்தையோடு நாம் வாழ வேண்டும். இது என்ன சிந்தை? அவருடைய நாமம் என் மூலமாக மகிமைப்படணும். அல்லேலூயா. கை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கேட்ப, ஆண்டவரே, என் மூலமாக உங்கள் நாமம் உயர்த்தப்படணும். ஆண்டவரே,
ஏதோ உலகத்தில் வாழ்ந்தேன் ஏதோ போனேன் இல்லை, என் குடும்பத்தின் மூலமாக, என் பிள்ளைகளின் மூலமாக. அல்லேலூயா. ஜோமன் ஒரு ஜோமன் கை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என் வாழ்க்கையின் மூலமாக உம்முடைய நாமம் மகிமைப்படணும். அதற்காக தான் நீர் என்னை உருவாக்கினீர். அந்த சிந்தையோடு நான் இந்த காலவேளையிலே என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். அல்லேலூயா. ஆமேன். பொல்லாத பிசாசு ஒருவேளை தொடர்ச்சியாக கடந்த காலத்தின் நினைவுகளை கொடுத்து, ஆமேன், பொல்லாத பிசாசு அவன் அக்யூஸ் பண்ணுகிறதுல அவனை போல ஒரு ஆள் கிடையவே கிடையாது. ஆமேன். நடந்த காரியங்களெல்லாம் கொண்டு வந்து நீ இப்படி, நீ அப்படி, நீ இப்படி இருந்த, அப்படி இருந்த. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. நிறைய நேரங்களில் நாம் நினைக்கிறோம் நம் ஆண்டவரால் பயன்படுத்தப்படுவதற்கு, நம் மூலமாக அவருடைய நாமம் உயர்த்தப்படுவதற்கு எனக்குள்ளே நிறைய கிஃப்ட் டேலண்ட் இல்லையே நினச்சிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. எனக்குள்ளே நிறைய ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ், ஆவிக்குரிய வரங்கள் எனக்குள்ளே இல்லையே, என்னால் நல்லா பாட முடியல, என்னால் நல்லா இசைக்கருவிகளை வாசிக்க முடியல, நான் பிரபலமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சில நேரங்களில் நம்ம அப்படிப்பட்ட யோசனைகள் வருகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் சொல்கிறாரு, கிறிஸ்துவின் நாமத்தை நான் மேன்மைப்படுத்தும்படிக்கு நற்கந்தங்களாக ஆண்டவரனை தெரிந்து கொண்டிருக்கிறார். நான் எங்கெல்லாம் போகிறேனோ அவருடைய நாமத்தை நற்கந்தம் போல் நான் பரப்பி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அல்லேலூயா. இந்த பவுலுடைய வாழ்க்கையில் நிறைய கிஃப்டோடு இவர் ஆண்டவர் பயன்படுத்தினாரா அப்படின்னு பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 3, 4, 5 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அல்லாமலும் நான் பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் உங்களிடத்தில் இருந்தேன். உங்கள் விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷன் ஞானத்திற்குரிய நயவசனம் உள்ளதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாயிருந்தது. அல்லேலூயா. என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் எனக்குள்ளே பெரிய கிஃப்டெல்லாம் இல்லை சார், நான் பலவீனம் உள்ளவனாக இருக்கிறேன், பயம் எனக்குள்ளே இருக்குது, எனக்கு எப்படி பேசணும்னு கூட தெரில, எப்படி பிரசங்கம் பண்ணணும்னு கூட தெரியாது. அல்லேலூயா அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை குறித்து எழுதுகிறார். ஆமென். God can even use you in your weakness. நம்முடைய பலவீனங்களில் கூட ஆண்டவர் நம்மளை பயன்படுத்த முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன் தெரியுமா? இந்த காலவேளையில் அவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் பாருங்க, என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்கு. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுலை கர்த்தர் தெரிந்து கொள்ளும் போது ஆண்டவர் சொன்னார், என் நாமத்தை, அதற்கு கர்த்தர், நீ இப்போ அவன் புறஜாதிகளுக்கும், 2வது போட்டிருக்கு, ராஜாக்களுக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிப்பதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். கவனிங்க, பலவீனம் உள்ளவன் சொல்கிறாரு, பயம் இருக்குன்றாரு, பிரசங்கம் பண்ண தெரிலன்றாரு, பேச தெரிலன்றாரு. அப்போ எப்படி சார் ராஜாக்கு முன்னாடிலாம் ஆண்டவர் அவர் கொண்டு போய் நிறுத்தினார்னா, அதை தான் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷன் ஞானத்திற்குரிய நயவசனம் உள்ளதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் அது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கையை உயர்த்தியவர். அல்லேலூயா. பவுல் சொல்றார், எனக்குள்ள பலவீனம் இருக்கு, பயம் இருக்கு, பேச தெரியல, ஆனாலும் நான் என்னை பலப்படுத்துகிற ஆவியானவர் என்னை நடத்துகிறார், என்னை ஆச்சரியமாய் நடத்துகிறார். அல்லேலூயா. இந்த காலவேளையில் அவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். எதற்காக? அவருடைய நாமத்தை நீங்கள் அறிவிப்பதற்காக உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். இங்கே இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். தெரியுமா? அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்கு ஒருவேளை வயசு ஆனாலும் பரவாயில்ல, ஆண்டவர் உங்களை போச்சு, நான் உங்களை தெரிந்து கொண்டிருக்கேன். ஆனால் நம்ம நிறைய நேரத்தில் நம்ம சொல்லிட்டு இருக்கோம், நான் ஃபிட் இல்லை, நான் தகுதி இல்லை, எனக்கு இந்த பேச தெரியாது, எனக்கு பலவீனமாக இருக்குது, எனக்கு ஸ்டேஜ் ஃபியர், நான் ரொம்ப பயந்து போனவன். எப்படி இதெல்லாம் வச்சுட்டு நான் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியும்? அதே பவுல் தான் சொல்கிறாரு, எனக்குள்ள ஐ வாஸ் ஈவன் சேம், பட் நான் இப்படி தான் இருந்தேன், ஆனால் என்னை பலப்படுத்துகிற ஆவியானவர்
பெரிய அசாதாரணமான காரியங்களை என் மூலமாக அவர் செய்தது உண்மையானால், உன்னை தெரிந்து கொண்டு ஆண்டவர் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு தம்முடைய வல்லமையையும் இந்த காலவெளியிலே உங்களுக்கு அருளி அவர் சொல்லுகிறார், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே அது ஆகும். அல்லேலூயா. இந்த காலவெளியில நம்ம ஆண்டவருடைய பலத்தை நாம் சார்ந்திருப்போமானால் ஆண்டவர் இந்த காலவெளியில உங்களை பயன்படுத்த அவர் போதுமானவர் இருக்கிறார். ஆமென். உங்களை கொண்டு அசாதாரணமான காரியங்களை அவர் செய்வதற்கு அவர் என்றும் ஆயத்தமாக இருக்கிறார். எத்தனை பேர் நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்க? கையை உயர்த்துற அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். God is always available to use any man. நாம் ஆயத்தமா இருக்கிறோமா என்றதான் கேள்வி. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? அசாதாரணமான காரியத்தை செய்ய ஆயத்தமா இருக்கீங்களா? அல்லேலூயா. உங்க கரங்கள் மூலமாக ஆண்டவர் பெரிய காரியங்களை வருகிற வருஷத்தில் நிச்சயம் செய்வார். அது உங்க குடும்பத்திலிருந்து முதல்ல அது ஆரம்பிக்கும் என்று இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலவேளையில நான் பிரசங்கம் பண்ணுகிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென். உங்க குடும்பம் அந்த காரியங்களை கண்களிலே பார்க்கும். அல்லேலூயா. உங்க நாவில கர்த்தர் அந்த அதிகாரத்தை தருவார். ஏன் தெரியுமா? நீங்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். நல்ல ஒரு விஷயம் கூட கரங்களை தட்டி ஆமென். நான் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறேன். I have selected you for my glory. ஒருவேளை இந்த காலை வேளையில ஆண்டவரே என்னால் ஒன்றும் முடியல, எனக்கு இது இல்லை அது இல்லை, ஆண்டவர் சொல்கிறாரு, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். ஆமென். இன்னைக்கு நீங்கள் எங்கெல்லாம் போகிறீங்களோ, நீங்கள் எங்கெல்லாம் ஒரு வேளை இருக்கீங்களோ, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நான் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். God has specifically called you. அல்லேலூயா. எதற்காக நம்மை தெரிந்து கொண்டாராம்? நம்பர் 1, to bring praises to his holy name. நம் மூலமாக அவருடைய நாமம் மகிமைப்படும்படி. அல்லேலூயா. ஆமாம். உங்கள் வீட்டில் எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தருடைய பலத்தை நாம் சார்ந்து வாழும்போது, ஆவியானவரை நாம் உறுதியாய் பற்றி கொள்ளும் போது, ஆமென், அவருடைய பலத்தை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். இந்த காலவேளையில் ஆவியானவர் அவருடைய பலத்தை தந்து ஆமென் உங்களை இன்னும் வல்லமையாக பயன்படுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். சத்தம் அல்லேலூயா. கையை உயர்த்தி ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, வருகிற வருஷத்தில் என்னை பயன்படுத்துங்கப்பா. ஆமென். என்னை வல்லமையால் பயன்படுத்துங்க. ஆமென். நற்கந்தங்களாக நான் இருக்க நான் விரும்புகிறேன். ஹல்லேலூயா. நான் ஒரு வெளிச்சமாக நீங்கள் என்னை வச்சுருக்கிறீங்க, என்னை ஒரு உப்பாக நீங்கள் வச்சுருக்கிறீங்க. ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்தை அறிவிப்பதற்காக என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை பயன்படுத்துங்க. ஒரு வாயை திறந்து ஒரு விஷயம் கேளுங்க. மேலே கீழே எல்லாரும் சேர்ந்து நீங்கள் கேட்டீங்கன்னா, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். என்னை கொண்டு கர்த்தர் என்ன செய்ய போகிறாரு? அல்ல, உங்களை கொண்டு ஆண்டவர் ஆச்சரியமாய் நீங்கள் விசுவாசிப்பீர்கள். ஆனால் இந்த கால வேளையில் ஆண்டவர் உங்களை கொண்டு, அதுதான் சொல்கிறார், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். இந்த கடைசி நாட்களிலே அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் இந்த கால வேளையில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் இந்த கால வேளையிலே ஊற்றப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவருக்காக அசாதாரணமான காரியங்களை செய்வதற்காக ஆண்டவர் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. பொல்லாத பிசாசு ஒருவேளை உங்கள் காதுகளில் ஆமென் தொடர்ச்சியாக நெகட்டிவான செய்தியை கொடுத்து கொண்டிருக்கலாம். இந்த காலவேளையில் அவனை பார்த்து சொல்ல போறீங்க, நான் ஆண்டவரால் தேர்ந்தெடுத்திருக்கப்பட்டிருக்கிறேன். have been chosen by the holy God. அல்லேலூயா. நம்பர் 1, எதற்காக நம்மை தெரிந்து கொண்டாராம்? உங்கள் மூலமாக, என் மூலமாக, நாம் எல்லாரும் மூலமாக அவருடைய நாமம் உயர்த்தப்படுவதற்கு. அல்லேலூயா. அப்போது நம்முடைய ஜீவியம் அது பரிசுத்தமாய் காக்கப்படணும், வார்த்தையால் கட்டப்படணும். ஒரு ஆவிக்குரியவனுடைய வாழ்க்கை, கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை வார்த்தையால் கட்டப்படணும்னு விரும்புகிறார் ஆண்டவர். அல்லேலூயா. வார்த்தையில் வேரூன்றி வளர்ந்து கட்டப்படுகிறவர்களை நாம் வாழணும்னு விரும்புகிறார். சுத்தமாக ஆமென் சொல்லுங்க பாப்போ. மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் மிக அழகாக அந்த ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 7ஆம் அதிகாரம், மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆகையால் நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன்.
ஆமென். ஆகையால் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு இந்த திருவசனங்களை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள் என்று யாக்கோபு நிருபக்காரன் எழுதுகிறார். அல்லேலூயா. இப்போ அந்த கால வேளையில் ஆமென், நம்ம ஏதோ சண்டே விசிட்டரா, சண்டே மொத்தம் வந்துட்டு போகிறவர்களா இல்லாமல் ஆவிக்குரியவர்களா, ஆமென், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் எப்படி இருக்கணும், ஆமென், அவரோடு இணைந்து செயல்படுகிறவர்களா இந்த கடைசி நாட்களில் நம்மை மாற்றுவாராக. ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆவியான அந்த வார்த்தையை வாசிக்க அது கேள்வி உங்களுக்குள்ள உண்டாக விசுவாசம் உங்களுக்குள்ள வர ஆமென், உங்கள் வார்த்தைகளின் மூலமாக, உங்கள் கரங்களின் மூலமாக ஆண்டவர் அசாதாரணமான காரியங்களை அவர் நடப்பிப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆமென். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அசாதாரணமான காரியங்கள் என்னை கொண்டு கர்த்தர் செய்யணும்னு எத்தனை பேர் விரும்புகிறீங்க? நம்ம பாதி பேர் கைதான் உயர்த்துது. எதுக்கு நமக்கு இந்த தேவையில்லாத ரிஸ்க்கெல்லாம்? வந்தோமா, இயேசு நல்லவர்னு சொன்னோமா, போகணுமான்றதை விட்டு நம்ம தேவையில்லாத ரிஸ்க்கெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம். இல்லை, இந்த there was a man called ஸ்மித் விகில்ஸ்வர்த். அவரை குறித்து உங்களுக்கு டைம் இருந்தால் அவரை நீங்கள் படித்து பாருங்கள். இங்கிலாந்து தேசத்தில் மிக வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட ஒரு மிஷினரி. அவர் இந்த எப்போவுமே வார்த்தையை வாசிச்சிட்டே இருப்பார். வார்த்தை, அந்த ஃபெய்த் கன்ஃபெஷன் இருந்துகிட்டே இருக்கும் அவருக்குள்ளே. வார்த்தையை வாசிக்க அந்த விசுவாசம் பெருக அதை அப்படியே வச்சுக்க மாட்டார். அந்த விசுவாசத்தை ப்ராக்டிஸ் பண்ணுவார் நிறைய இடத்துல. அவர் மூலமாக நிறைய மரித்து போன சடலங்கள்லாம் உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு பயங்கரமான ஒரு செய்தி, தன்னுடைய மனைவி அவர் ஒரு நாள் மரித்து போனார்கள். அவர்கள் நடந்த உண்மை சம்பவம். ஒரு மீட்டிங்கில் அவருடைய அந்த செர்மனி நடந்துகிட்ருக்குது, லாஸ்ட்டு செர்மனி, அவங்க மனைவியுடைய செர்மனியில் நடந்துகிட்ருக்கு. அப்போது வார்த்தைகள் அதிகாரம் கொண்ட ஸ்மித் விகில்ஸ்வர்த் இந்த ஃபெய்த்தை, இப்போ இயேசுவின் நாமத்தை சடலம் உயிரோடு எலும்பணும்னு எலும்பிருச்சான். அது எலும்பி டக்குன்னு அந்த அம்மா உட்காந்துட்டான். அந்த அம்மா நடந்த உண்மை சம்பவம். அந்த அம்மா சொன்னாங்களாம், நான் என்னுடைய நேரம் தான் முடிஞ்சு, நான் தான் போயிட்டேனே, கரெக்டாக நான் நல்ல இடத்துக்கு போயிட்டேனே, என்னையா என் திருப்பி டிஸ்டர்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும் போது அவர் சொன்னாராம், மறுபடியும் போனோடனே என் திருப்பி செத்து டப்பால் போயிடுச்சான். பாருங்கள், அவ்வளோ அதிகாரம் வார்த்தையில். அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் ட்ரை பண்ண விரும்புகிறீங்க? அல்லேலூயா. விட்டா நிறைய பேர் எழுப்பிடுவோம். ஆமென். டெஸ்ட் பண்ணுறது வேறு. ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலும் சொல்லிட்டு இது நடக்குமா நடக்காதா, அது டெஸ்ட் வேறு. இல்லை, கடுகளவு விசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்குமானால் இந்த மலையை பெயர்ந்து அங்கே விழுனா அது விழுமா இயேசுவின் நாமத்தினால். ஆமென். அப்படிப்பட்டவர்களாக சயன் ஏஜி திருச்சபையில் இருக்கிற நம்மளை கர்த்தர் அப்படி வருகிற வருஷங்களிலே பயன்படுத்துவாராக. அல்லேலூயா. ஆமென். ஏன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், யூ ஆர் அ சோசன் ஜெனரேஷன். நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள். யார் மூலமாக உங்களை ஆண்டவர் தேர்ந்தெடுத்துக்கிறாராம்? அவர் சொல்கிறாரு, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அதுதான் எபேசியர் 1:4 வாசித்தோம். உலக தோற்றத்துக்கு முன்னே அவர் நம்மை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ளே இதுதான் உங்கள் ஸ்தானம், இதை மறந்துடாதீங்க. ஆமென். அல்லேலூயா. பொல்லாத பிசாசு பல காரியங்களை, ஒருவேளை அவ்விசுவாசமான காரியங்களை ஞாபகப்படுத்தும் போது சொல்லுங்க, நான் சாதாரணமானவன் அல்ல. ஆமென். ஒரு அழகான பாட்டு இருக்கு, பாஸ்டர் வெஸ்லி மேக்ஸ்வெல் எழுதியிருக்கிறார், நான் வித்தியாசமானவன், நான் வித்தியாசமானவன். அல்லேலூயா. ஆமென். வித்தியாசமானவர்களாய் வருகிற ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. அப்போது நம்பர் 1, எதற்காக ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டாராம்? அவருடைய நாமம் நம் மூலமாக மகிமைப்படுவதற்கு. பவுல் அதான் சொல்கிறார், எனக்குள்ள பலவீனம் இருக்குது, நான் பேச தெரியாதவனாக இருக்கிறேன், எனக்கு எப்படி சரியாக வார்த்தை கூட வரல, ஆனால் என்னுடைய வார்த்தைகள் எல்லாம் என்னுடைய வார்த்தையாராமல் அது ஆவியினாலும் பலத்தினாலும் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அது வருகிறது. அல்லேலூயா. டு பிரிங் praises to his holy name. நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக அவருடைய நாமம் மகிமைப்படுவதற்கு அவர் நம்மை தெரிந்து கொண்டார். 2வது, for a purpose bigger than us. நம்மை விட பெரிய ஒரு நோக்கத்திற்காக ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஏன் நம்மளை தெரிந்து கொண்டார்? முதலாவது சொல்லுங்க, முதல்ல ஏன் நம்மளை தெரிந்து கொண்டார்? நம் மூலமாக அவருடைய நாமம் நாம் அந்தகாரத்தின்று ஆச்சரியமான ஒளிநிடத்திற்கு வரவழைக்கப்பட்டவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி. அல்லேலூயா. 2வது, நம்மை விட பெரிய ஒரு நோக்கத்திற்காக, for a divine purpose bigger than us. 1 கொரிந்தியர் 1:1, 1 கொரிந்தியர்
1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனமோ 28ஆம் வசனமோ நான் வாசிக்கிறேன். எல்லாரும் நாம் இந்த வசனங்களை கவனிப்போம். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார், உள்ளவைகளை அவமாக்கும்படிக்கு உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எனப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். சத்தமர் அல்லேலூயா. பொதுவாக உலகத்தில் ஒரு செலெக்ஷன் நடக்கும்னு சொன்னால், எந்த ஒரு துறையாக இருந்தாலும் ஒரு செலெக்ஷன் நடக்கும்னு சொன்னால் வந்தது போனதெல்லாம் அவங்க செலக்ட் பண்ண மாட்டாங்க. ஆமென். ஞானத்தில் தேறினவர்கள், ஆமென், எல்லாவற்றிலும் சிறந்தவர்கள், வாட்ட சாட்டமாக இருக்கிறவங்க. சாமுவேலே போயிட்டு இஸ்ரவேலுக்கு அவர் ராஜாவை தெரிந்து கொள்ளும்போது அவர் போயிட்டு அதை தான் பார்த்தார். வாட்ட சாட்டமாக இருக்கிறாங்களா, ராஜா போல் ஃபிகர் இருக்கா, ஜைஜான்டிக்காக இருக்காங்களா, மசில்ஸ் இருக்கா, நல்லா இருக்கா. ஆனால் உலகத்தில் யாராக இருந்தாலும் அதை தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஆனால் ஆண்டவர் பாருங்கள் எப்படி தெரிந்து கொள்கிறாராம், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார், உள்ளவைகளை அவமாக்கும்படிக்கு உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாயனப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். ஒருவேளை இந்த கால வேளையில் நான் ரொம்ப பலவீனம் உள்ளவன், எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் அற்பமாக எனப்பட்டவன் என்று ஒருவேளை நான் தனியாய் விடப்பட்டிருக்கிறேன், ஐ எம் நாட் ஈவன் லவ்ட், என்னுடைய குடும்பத்தின் மூலமாக கூட நான் நேசிக்கப்படத்தக்கவனாய் அருவருக்கப்பட ஒரு பாத்திரமாக எண்ணப்படுகிறேன், ஒரு ப்ராப்பரான ஒரு நேசம் கூட எனக்கு இல்லை, தனியாக விடப்பட்டிருக்கிறேன் என்று ஒருவேளை இந்த காலவேளையிலே நீங்கள் புலம்புவீர்கள். ஆனால் நான் ஒரு நற்செய்தி உங்களுக்கு சொல்லுகிறேன், அப்படிப்பட்டவர்களை தேவன் தெரிந்து கொண்டு அவர்களை பயன்படுத்த அவர் இன்றைக்கும் அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் சொன்னேன், நம்மை விட ஒரு பெரிய நோக்கத்திற்காக ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா, ஆமென். உங்களை குறித்து ஒரு டிவைன் நோக்கத்தை வச்சிருக்கிறார், ஸ்பெசிஃபிக் நோக்கத்தை வச்சிருக்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிற இந்த காலவேளையில் ஒரு ஆமென் சொல்லுங்க, இந்த வார்த்தை சொல்லுங்க, என்னை குறித்து ஆண்டவர் பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறார். சொல்லுவோமா? என்னை குறித்து ஆண்டவர் ஒரு பெரிய நோக்கத்தை. ஆமா, ஜஸ்ட் பிகாஸ் யூ ஆர் இன் த லாஸ்ட், நீங்க கடைசியா இருக்கிறீங்க என்பதற்காக, நீங்க பலவீனமா இருக்கிறீங்க என்பதற்காக யூ ஆர் a failure. நான் தொட்டதெல்லாம் விளங்க மாட்டேங்குது, எல்லாம் ஒரு ஃபெயிலியர். ஜஸ்ட் பிகாஸ் யூ ஆர் அ ஃபெயிலியர், ஜஸ்ட் பிகாஸ் யூ ஆர் அஃப்ரைட். எனக்கு பயந்த சுவாபம் சார், பயம் எனக்குள்ள ஆளுகை செய்யுது, எனக்கு எதை தொட்டாலும் வெற்றியை நான் பார்க்கவே முடியல. ஜஸ்ட் பிகாஸ் யூ டிட் நாட் சக்சீட், இட் டசன்ட் மீன் தட் யூ லாஸ்ட் யுவர் பர்பஸ். இதெல்லாம் நான் ரொம்ப ஒரு இழிவான ஒரு இடத்துல இருக்கிறனால உன் நோக்கத்தை இழந்து விட்டாய் என்பது என்று அர்த்தம் அல்ல. ஆண்டவர் இந்த காலவேளையில் உங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டங்கள் மிகப்பெரியது. அது கண்கள் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை. அதனால ஆண்டவர் சொன்னார், உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகளும் என் வழிகள். அவருடைய பெரிய திட்டத்தை நம்மளால் எவ்வளோ ஆராய்ச்சி பண்ணாலும் புரிஞ்சிக்க முடியாது. அதுதான் அவருடைய டிவைன் நேச்சர், டிவைன் பர்பஸை, நமக்காக வைத்திருக்கிற திட்டங்களை நம்ம எவ்வளோதான் நம்ம ட்ரை பண்ணாலும் நம்ம மண்டைக்கு அது ஏறாது. ஏன்னா நம்ம ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து ஆல்வேஸ் சீஸ் தி பிகர் பிக்சர். நம்மளால் ஒரு தொலை தூரத்துக்கு மட்டும் தான் பார்க்க முடியும். ஆனால் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு பெரிய நம்முடைய வாழ்க்கையை குறித்த பெரிய திட்டத்தை இவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. நம்மளால் ஒரு நாளைக்கு என்ன நடக்க போகுது நம்மளால் சொல்ல முடியுமா? வாய்ப்பே இல்லை. அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போகுதுன்னு கூட நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து அவர் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டங்கள் மிக ஆச்சரியமானது, பெரியவைகள். அதனால தான் சொல்கிறாரு, நம்ம நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு செய்கிறேன். ஸோ இந்த காலவேளையில் நெவர் திங்க் தட் யூ லாஸ்ட் யுவர் பர்பஸ். என் நோக்கத்தை நான் இழந்து விட்டேனே அப்படின்னு ஆண்டவர் என்னை குறித்து வைத்திருக்கிற நோக்கத்தை நான் இழந்துட்டேனேன்னு ஒரு நாள் நினைக்காதீங்க. உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணிங்க. அல்லேலூயா. அதுதான் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள் சொல்லுகிறது. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 4-5, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து.
சார் நான் மாற்றி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அவர் மேல் நம்பிக்கையா இருந்து வழிகள் எல்லாம் அவர் நினைத்துக்கொள், அவர் உன் பாதைகளை in all thy ways acknowledge him and he shall direct your paths. ஆண்டவர் சொல்றாரு, commit your ways to the Lord. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் கிட்ட நம்ம அர்ப்பணிக்காம, தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன்ற நோக்கம் இல்லாமல், உங்கள் மேலே இருக்கிற அழைப்பு என்னன்னு அறிஞ்சிக்காம, கிறிஸ்துவுக்குள்ளே உங்களுடைய ஸ்தானம் என்ன என்பதை புரிந்து கொள்ளாமல் உலகத்தின் போன போக்கிலே நாம் சென்று கொடுப்போமானால் நம் மேல் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை, அதை ஆசீர்வாதத்தை தடை பண்ணுறதுக்கு வேறு யாரெல்லாம் வர தேவையில்லை, நாமளே நம்ம ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த கால வேளையில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேணுமா? உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு ஓப்பனிங் டோரை நீங்கள் பார்க்கணுமா? குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை பார்க்கணுமா? ஆண்டவர் சொல்கிற, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்பு வைத்துப்பார். அல்லேலூயா. ஆமாம். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை தெரிந்து கொண்டதுக்கு நோக்கம் நம்பர் 1, உங்கள் மூலமாக, ஏன் மூலமாக அவருடைய நாமம் மகிமைப்படும். அதுக்கு 2வது, நம்மை விட ஒரு பெரிய திட்டத்தை அவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஃபார் அ பர்பஸ் பிகர் தென் us. இந்த காலவெளியில் ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களை தெரிந்து கொண்டதுக்கு ஒரே ஒரு நோக்கம், என்னுடைய நோக்கத்தை உன் வாழ்க்கையில் நிறைவேற்றுவதற்காக நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க அவருடைய நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறணும்? கைவர்த்தர். அல்லேலூயா. ஆமாம். நம்முடைய நோக்கம், நம்முடைய ஆசை நிறைவேறினா கடைசியில் ஒன்றும் நடக்காது. கொஞ்ச நாளுக்கு நல்லா இருக்கும், ஆனால் அது உடைஞ்சிரும். ஆனால் அவருடைய டிவைன் பர்பஸ் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுமானால், அல்லேலூயா, ஆமென், அவருடைய திட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். இன்றைக்கி எங்களுடைய 3rd anniversary 21 நானும் பிரைஸும் அடிக்கடி பேசிகிட்ருப்போம். எங்கள் திருமணத்தில் அந்த NLCC நடந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் எத்தனையோ திருமணங்களுக்கு நாங்கள் வர்ஷிப் பண்ணலாம் போயிருக்கோம், எத்தனையோ திருமணங்களை அட்டன் பண்ண போயிருக்கோம். நான் பிரைஸுக்கிட்ட சொல்லுவேன், அதுக்காக மற்ற திருமணங்கள்லாம் ஆண்டோடைய ஆசீர்வாதம் இல்லாமல் இருந்ததெல்லாம் இல்லை, இருக்குது. ஆனால் சொல்லுவேன், இது என்னமோ ஒரு டிஃப்ரெண்ட், ஒரு டிவைன், ஒரு அன்னைக்கு அந்த ஸ்டேஜில் அந்த ஒரு இடத்துல ஒரு டிவைன் ஒரு 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 மேகஸ்தம்பம் இருந்தது என்னால் உணர முடிந்தது. பிரைஸ் நான் சொல்லுவேன். ஸோ when you commit your life to Jesus, உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு நீங்கள் 100% ஒப்புவிப்பீர்கள். ஆனால் உங்கள் குடும்பத்தில் எப்பேற்பட்ட குழப்பம் இருக்கலாம், சமாதான குறைவுகள் இருக்கலாம், ஆனால் உங்கள் வாழ்க்கை ஆண்டவருக்கு 100% ஆவியானவருடைய சத்தத்திற்கு 100% ஒப்புவிப்பீர்கள். ஆனால் அவருடைய மகிமையான பரலோக திட்டம் உங்கள் குடும்பத்தில் நிச்சயமாய் நிறைவேறும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். யூ ஆர் நாட் ஆர்டினரி பீப்புள். பக்கத்தில் சொல்லுங்கள், நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. அது அடிக்கடி மறந்துடாதீங்க. ஆமாம். உலகம் உங்களுக்கு பைத்தியம் நீ அப்படின்னு சொல்லும். உலகம் கடைசி வரைக்கும் அது நம்ம என்னதான் மாறவே மாறாது. உலகத்தினுடைய பார்வை நம்ம மேலே மாறவே மாற. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன். யூ ஹவ் பீன் சூசன் பை பியூட்டிஃபுல் காட். எதற்காக? நம் மூலமாய் அவருடைய நாமம் மையப்படும்படி. டு பி ஃப்ராங்க், நமக்கு அதுக்கு தகுதியே கிடையாது. அவர் எவ்வளோ பெரிய மகிமையான நாமம் உடையவர். அல்லேலூயா. அவருடைய கிட்ட போகிறது கூட நமக்கு அருகதி கிடையாது. ஆனால் என்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டுச்சோ, என்னைக்கு இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்திற்கு இறங்கி வந்தாரோ, என்னைக்கு அவருடைய மகிமையான பரலோக திட்டங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் நிறைவேறினதோ, இப்போ இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் அவரை அப்பா பிதாவே நோக்கி கூப்பிடுகிறதான புத்திர சுவீகாரத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இது நம்மளால் உண்டானதல்ல. கையை தட்டி, இது தேவ இரக்கத்திற்காக, ஈவுக்காக. ஸ்தோத்திரம். ஆமென். அந்த கால வேளையில் இன்னைக்கு போய் நீங்கள் சொல்ல போகிறீங்க, ஒருவேளை உங்கள் ஆஃபீஸில் டீமோட்டிவ் பண்ணால், உங்கள் ஃபேமிலியில் உங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒருவேளை உங்களை டீமோட்டிவ் பண்ணால், அதில் அப்படியே காதில் வாங்கிட்டு, ஆண்டவரே எனக்கு தெரியும் நான் யாருன்னு. ஆமென். அதுக்காக நீ அங்கே போய் சண்டை போட்டுங்க தேவையில்ல. ஆமென். பார்த்தியா, நான் சோஷன் ஜென்ரேஷன், நீனா யார் சொல்கிறது அப்படின்னு சண்டை போட்டு அது வேறு மாதிரி முடிச்சிடும். அப்போ உங்களுக்குள்ளே மனசில் நீங்கள் ஆண்டவர் உங்களுக்குள்ளே பேசுகிறாரு. யூ ஆர் நாட். ஒருவேளை அவன் சொல்லிட்டு போகிறான்னா சொல்லிட்டு போட்டோம். இல்லையா? தாவீது ஒருத்தர் பயங்கரமாக தூஷிக்கிறார். சிமை
ஆனால் அந்த மனுஷனுக்குள்ள பக்கத்தில் இருக்கிறவன் சொல்கிறான், ஐயா ஒரே வார்த்தை சொல்லும், உங்களுக்கு கொஞ்சம் கூட இவ்வளோ பேசிகிட்டு இருக்கான், அமைதியாக இருக்கிறீரு. சம்டைம்ஸ் நமக்கு அப்படி தான் இருக்கும்ல, நம்மளை குறித்து பேசும்போது ஒரு பக்கம் ஏறும், எதனா பண்ணிடலாமான்னு தான் இருக்கும், வார்த்தையில் பேசிடலாமான்னு. ஆனால் தாவீது அமைதியாக பார்த்துட்டு இருக்கிறார். பக்கத்தில் இருக்கிறவன் சொல்கிறான், படைத்தலைவன் சொல்கிறான், ஒரே வார்த்தை சொல்லுங்க, போட்டு தள்ளிடலாம். தாவீதுக்கு இப்போ உள்ள நான் நினைக்கிறேன் உள்ளே சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன், பிசாசுக்கு நான் யாருன்னு தெரில, ஆனால் எனக்குள்ளே இருக்கிறவர் என்னுடைய ஸ்தானத்தை சொல்லிகிட்டே இருக்கிறாரு, நான் தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரிகமான ஆசாரிய கூட்டம். அல்லேலூயா. சில நேரத்தில் பிசாசுக்கிட்ட சண்டை போடக்கூடாது நம்ம. ஆமென். அது நீங்கள் எவ்வளோ தான் பிசாசு சண்டை போட்டாலும் பிசாசுக்கு அது புரியவே புரியாது. அவன் போய் சொல்லி உங்களை டிமோட்டிவ் பண்ண தான் பார்ப்பான். ஆமாம், பிசாசு சில நேரத்தில் மனிதர்கள் மூலமாக கூட வரலாம், வீட்டார் மூலமாக கூட வரலாம். அல்லேலூயா. அவங்ககிட்ட போய் சண்டை போட்டிருந்தீங்கன்னா அது இன்னும் பெரிய சண்டையாக மாறணும். அப்போது அங்கே போய் சண்டை போட்டுன்னு சமாதானத்துக்கு எடுத்துக்கொண்டாமல் உங்களுக்குள்ளே நீங்கள் சொல்லுங்கள், பிசாசு உனக்கு என்னை யாரும் தெரியாது, ஆனால் எனக்கு என்னை பற்றி நல்லா தெரியும், எனக்குள்ள ஆவியானவர் சொல்லிகிட்டே இருக்கிறாரு, நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன். எதனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன்? டு பிரிங் ப்ரைசஸ் டு ஹிஸ் ஹோலி நேம். என் மூலமாக அவர் நாம் மையப்படும்படி என்னை தெரிந்து கொண்டார். ரெண்டாவது, நம்மை விட ஒரு பெரிய திட்டத்திற்காக நோக்கத்திற்காக நம்மை தெரிந்து கொண்டார். பிசாசுக்கு நம்ம மேலே ஆக்சுவலி சொல்ல போனால் செம கோபம். இதெல்லாம் அவர் பண்ணியிருக்க வேண்டியது, ஆனால் அவருடைய இது முடிஞ்சனால அவனுக்கு இருக்கிற பெரிய கோபம் என்னென்னா, நான் இருக்க வேண்டிய இடத்துல இவங்களாம் இருக்கிறாங்களே. அல்லேலூயா. உங்களுக்கு புரியுதா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நாம் அவர் இருக்க வேண்டிய இடத்துல கர்த்தர் நம்மளை வச்சுட்டனால அவனுக்கு இப்போ வரைக்கும் அதான் ஆக்ரோஷமாக செயல்பட்டு இருக்கிறான். எப்படி ஆத்தும ஆதாயம் நம்ம கிறிஸ்தவர்கள் செய்து கொண்டிருக்கிறோமோ, அவன் ஒரு பக்கம் ஆத்தும ஆதாயம் பண்ணிட்டு இருக்கிறான். ஏன்னா நரகத்துக்கு போகிறதுக்கு தனியாக போகிறதுக்கு விருப்பம் இல்லை, கூட ஒரு கூட்டத்தை கூட்டிகிட்டு போகிறதுக்கு அவர் ஆயத்தமாக செயல்பட்டு இருக்கிறார். அல்லேலூயா. மூணாவது நான் சொல்லி முடிக்கிறேன், எதற்காக நம்மை தெரிந்து கொண்டார்? chosen to please God. அவருக்கு பிரியமாய் வாழ்வதற்காக. அல்லேலூயா. when you start to think, நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன் என்ற அந்த மகிமையான அழைப்பை நாம் புரிந்து கொண்டு நடக்கும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா தேவனுக்கு பிரியமாக வாழ ஆரம்பிச்சிருவோம். அல்லேலூயா. அவரால் நான் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன், அவர் என்னை செலக்ட் பண்ணியிருக்கிறார் ஃபார் a bigger purpose-க்காக, பெரிய நோக்கத்திற்காக, பெரிய திட்டத்திற்காக என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்ற நோக்கத்தை நாம் அறிந்து நாம் செயல்பட்டு வாழும்போது நம்ம உண்மையாகவே அவருக்கு பிரியமானதை செய்ய ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. இன்னும் சொல்ல போனால் அவருடைய இருதயத்தை நாம் புரிந்து நடக்கும்போது நமக்கு உண்மையாகவே அவருக்கு பிரியமாக வாழணும், அவருக்கு பிரியமானதை செய்யணுன்ற ஆசை நமக்கு நிச்சயம் வந்துடும். தாவீத உலகத்தார் ஒதுக்கினார்கள், குடும்பம் ஒதுக்கினது, ஆனால் ஆண்டவருடைய பார்வை நேராக தாவீது மேலே பட்டதுக்கு ஒரே நோக்கம், தாவீது தேவனுக்கு பிரியமாய் நடக்க அவன் நடக்கிற ஒரு மனுஷனாய் காணப்பட்டான். அல்லேலூயா. 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆண்டவர் வேற ஒன்றுத்தையும் பார்க்கல தாவீதுடைய வாழ்க்கையில். இப்பொழுதோ உம்முடைய ராஜ்ய பாரம் நிலை நிற்காது, கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி. அல்லேலூயா. யோவான் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். யோவான் 15:19. ஒருவேளை நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள், நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும், நீங்கள் உலகத்தாய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது ஆண்டவர் சொல்றாரு. அதை குறித்து நீ கவலைப்படாத, நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன். அன்பு பிரியமானவர்களே, இந்த காலவேளையில் do you want to be God's choice today? Do you want to be God's choice? மத்தேயு 12:18 ஒரு சத்தம் உண்டானது. இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்று அவர் கரையேறின போது வானம் திறக்கப்பட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், மை beloved. இதோ நான் தெரிந்து கொண்ட என் தாசன், என் ஆத்துமாவுக்கு பிரியமாயிருக்கிற என்னுடைய நேசன், என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன் என்று அவர் ஒரு சத்தம் புறப்பட்டு வந்தது. அல்லேலூயா. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கு ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்ன தெரியுமா? ஆண்டவர் சொல்றார், என் ஆவியை அவர்கள் மேல் அமர பண்ணுவேன். அல்லேலூயா.
And that makes all the difference. இந்த காலவெளியில் do you want to be God's choice today? ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் என்பதை நான் அறிந்து கொள்ள என் மனக்கண்களை திறப்பீராக, இன்னும் என்ன பயன்படுத்துவீராக. இருக்கிற இடத்துல எழுமணி இருப்போமா? ஆண்டவர்கிட்ட கேட்க போறோம், ஆண்டவரே please anoint me today so that I will know that I have been chosen by you. ஏதோ தற்செயலாய் நீங்கள் இந்த சத்தத்தை நீங்கள் இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கவில்லை. பரலோகம் நீங்கள் இங்கே இருக்க வேண்டும் என்பதை தீர்மானித்திருக்கிறது. காரணம், நீங்கள் பரலோகத்தால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். தற்செயலாய் நாம் ஏதோ சைனேஜுக்கு வந்தோம், இங்கே உட்கார்ந்தோம், இன்னைக்கு இந்த வசனத்தை கேட்டோன்னு இல்லை. ஆண்டவர் ஸ்பெசிஃபிக்கா உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். உலகம் தோற்றத்துக்கு முன்னதாகவே 3 காரியத்தை நாம் பார்க்க கிருபை தந்தார். நம் மூலமாக அவருடைய நாமம் படும்படி, நம்மை விட ஒரு பெரிய நோக்கத்திற்காக அவருக்கு சாட்சியா வாழ நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். கைவர்த்தி, ஆண்டவரே help me to understand that I am a chosen vessel. நான் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன் என்று நான் உணர மனக்கண்களை இந்த காலவெளியில் திறப்பீராக. கேட்கலாமா? ஜீசஸ், கர்த்தர் கொடுத்த இந்த அற்புதமான தேவ வார்த்தைக்காக நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி, கர்த்தருடைய வார்த்தை என் ஆவியை உயிர்ப்பிக்கிற தேவனுடைய நல்ல வார்த்தைக்காக உமக்கு நன்றி. நான் உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதபடி உமக்கு உண்மையாயிருக்க எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி தேவ சமூகத்தை நோக்கி கேட்பீர்களா? கிருபையின் தேவனே, உம்முடைய பிள்ளைகள் மேல உம்முடைய கரத்தை வைத்து ஆசீர்வதித்து உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே நீர் சமாதானத்தோடு நீர் அனுப்புவீராக. உமது நாமத்தினாலே ஆண்டவரே மை ஸ்தோத்திரம். உமது அடியான் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். தேவ கிருபை கொண்டிருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்வோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய அருமை இரட்சகராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் அரவணைப்பும் ஆசீர்வாதமும் இன்றும் என்றும் சதா நாட்கள் நம் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். சீயோன் ஏஜி திருச்சபையின் ஆராதனை நேரங்கள்: முதல் ஆராதனை ஞாயிறு காலை 6:30 மணிக்கு, இரண்டாவது ஆராதனை ஞாயிறு காலை 9 மணிக்கு, மூன்றாம் ஆராதனை மற்றும் வாலிபருக்கான ஆராதனை காலை 11:15 மணிக்கு, மாலை ஆராதனை 6:30 மணிக்கும், சிறுவர் ஆராதனை ஞாயிறு காலை 7:30 மணிக்கும் மற்றும் 10:30 மணிக்கும் நடைபெறுகிறது. இவ் ஆராதனைகளில் பங்கு பெற்று இறையாசியை பெற்று மகிழுங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: ரெவரன் பி. சுதாகரன் சாமுவேல், தலைமை போதகர், சீயோன் ஏஜி திருச்சபை, எண் 8, புத்தர் தெரு, காமராஜபுரம், செம்பாக்கம், சென்னை 73. தொடர்புக்கு 9382111727 மற்றும் 9381111727.